இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து என்ன சொன்னாங்கன்னா 5 வருஷமாக இந்த விருது தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷம் நீங்கள் வந்து மேடையை ஏற்றுறீங்க அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் விருதை பெருசு பண்ணலாம், நம்ம வேறு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. பட் என் மனசில் தோணுது ஒன்று தான். அப்பாவும் கேட்டார், என்னப்பா மாற்றலாமா அப்படின்னு கேட்டார். இல்லை வேணாப்பான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஏன் அப்படின்னா, கடந்த 5 வருஷமாக நான் வீட்டில் போய் கொடுத்தேன். அந்த விருதின் சைஸ் எப்படி இருக்கும் கூட அவங்களுக்கு தெரியாது. கொடுப்பேன், வாங்கிப்பாங்க, பேசுவோம், நிறைய உரையாடல் இருக்கும். அந்த 5 வருஷமாக அந்த கலைஞர்கள் நான் வீட்டுக்கு போய் தான் கௌரவிச்சேன், அவங்கள நான் மேடை ஏற்றலை. ஸோ அவங்கள எப்படி நான் மேடை ஏற்ற முடியும் அப்படின்னா, இந்த விருது இந்த மேடையில் ஏறினா தான், அவங்க மேடை ஏறினா தான் எனக்கு ஒரு கொடுக்கும். ஸோ இது அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னும் போது நேரடியாக பண்ண முடியாது மேடையில். ஸோ அதனால தான் இதே விருது போதுமானது அப்படின்றத வந்து நான் சொன்னேன். ரெண்டாவது வந்து இங்கே 3 விஷயம் நான் அடுத்த 2 கேட்டகரி முக்கியமான கேட்டகரி வரப்போகுது. ஸோ முக்கியமான கேட்டகரி வர இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஜூரி ஹெட் அடிக்கடி சொல்லுவார், 2020 மிகப்பெரிய கிளாஷ் ஜூரி ஹெட்டுக்கும் ஜூரி மெம்பர்ஸ்க்கும். அப்படி ஒரு கிளாஷை நான் பார்த்ததே இல்லை. பயங்கரமான கிளாஷ். படங்கள் கம்மி. கொரோனா டைம் நாங்கள் விருது கொடுத்தோம். கொரோனா டைமில் நாங்கள் விருது கொடுத்தோங்க. கொரோனா டைமில் நாங்கள் விருது கொடுக்காமலாம் இல்லை, தேடி போய் வீட்டுக்கு போய் கொடுத்தோம். நாங்கள் அதை கரெக்டாக பண்ணோம். ஆனால் அந்த 2020 மிகப்பெரிய கிளாஷ் ஜூரி ஹெட்டுக்கும் ஜூரி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பயங்கரமான கிளாஷ். இவங்க ஒரு பெர்செப்ஷனில் சொல்கிறாங்க, அவர் ஒரு பெர்செப்ஷன் இதுதான் கரெக்டுன்றாரு. அந்த மாதிரி ஒரு கிளாஷ் நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பிக். அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை எனக்கு ரொம்ப இதுவாக சொன்னார். அதெல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், வினோத் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிங்க, ஒரு திரைப்படத்தில் 3 இருக்கணும். 3 விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்னா மசாலா கிடையாது, அதை மனசில் வச்சுங்க. மசாலா கிடையாது. ஒரு திரைப்படம் ஆரம்பித்து போகிறது தெரியக்கூடாது. அது ஸ்லோவாக போகுது, ஃபாஸ்ட்டாக போகுது, அதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. படம் பார்க்குற ஆடியன்ஸ் க்ளூ ஆகணும், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். ரெண்டாவது எஜுடெயின்மெண்ட். மெசேஜ்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். மைக் பிடிச்சி பேசணுமா? அது மாதிரி பேசிடவே கூடாது. எந்த காலத்துக்கு முன்னிட்டும் அவங்க சொல்ல வர விஷயத்தை கதையோடு ஒட்டி மறைமுகமாக சொல்லணும். ஆனால் அதுதான் மெயின் கான்ஃப்ளிக்டாக இருக்கணும். மேடையை பிடிச்சி பேசுறது, எங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஆழமாக சொன்னார். 3வது ஈஸி எமோஷனல் கனெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு பார்வையாளன் அந்த படத்து கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகிடணும். இது 3ம் நடந்துருச்சுன்னா அது டெஃபினட்டாக ஒரு சிறந்த பிரிவுக்குள்ளே வந்துடும்ன்றத சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா நான் சொல்லி, ஐயா இது மாதிரி இருக்குது பரிந்துரை குழுவில் சொல்லி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நான் ரிஃபார்ம் பண்ணி மாற்ற ட்ரை பண்ணி ஐ திங்க் 2023 we have done something பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஃபைனலாக 2 பேர் முக்கியமானவங்களை நம்ம கூப்பிட போகிறோம். இப்போ அது முக்கியமான கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இங்கே பேசணும். எங்கள் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஆண்டு வரைக்கும் நாங்கள் வந்து சிறந்த திரைப்படத்திற்கு மட்டும்தான் விருது கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த விருது எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் 2020 சில்லு கருப்பட்டி திரைப்படம், நான் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இங்கே சில்லு கருப்பட்டி படம் வருது. சில்லு கருப்பட்டி படம் வந்து போனோன்னு ஜூரி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. பட் சார் என்ன வைக்கிறாருன்னா, இட்ஸ் ஆந்தாலஜி அப்படின்றாரு. அது வந்து வேற வகை. இது வந்து இங்கே ஃபியூச்சர் ஃபிலிம் எல்லாமே, நீங்கள் அதையும் இதையும் ஒன்று சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பட் அவங்க பரிந்துரை குழுவில் நான் ஃபோன் பண்ணி கேட்டது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க எதுவாக இருந்தாலும் அடுத்த கட்டம் ஆந்தாலஜின்றது வளரப்போகுது, இது மிக முக்கியமான இடத்த போய் சேரப்போகுது, நாம் இங்கேயே ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவரால் ஃபியூச்சர் ஃபிலிமை நான் கொடுக்க முடியாது ரொம்ப தீர்மானமாக சொல்லிட்டார். சரி என்ன பண்ணுறது? நம்ம அவரே என்ன சொன்னார்னா, இல்லை நான் ஒன்று பண்ணுறேன், நான் ஜூரி அவார்டு தரேன். ஏன்னா என்னால் ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது வேறு, ஆந்தாலஜி வேறுன்றது அந்த இடத்துல எங்கள் எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு அப்போ அவர் ஜூரி அவார்டு வந்து சில்லு கருப்பட்டி கொடுத்தாரு. ஸோ அந்த தொடக்கம் தான் ஒயிட் டைகர் அவார்டோட தொடக்கம். மிக முக்கியமாக சொல்லணும், அலிதா ஷமீம் தான் தொடங்கி வச்சாங்கன்னு சொல்லணும். அவங்க வர முடியல, ப்ளீஸ் அவங்களுக்காக கை தட்டுங்க. அலிதா ஷமீம் மேடம் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு விதை போட்டது. அண்ட் தென் 2021 மாடதி தான் முதல் முறையாக அந்த விருதை வாங்குச்சு. ஈனாமணி மேலே வாங்கினாங்க. சென்ற வருடம் குதிரைவால் திரைப்படம் வாங்குச்சு. ஷியாம் சுந்தர் அண்ட் மனோஜ் வாங்கினாங்க. இந்த வருடம் இந்த விருதை பார்ப்பதற்கு முன்பு இந்த விருதை ஏன் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், பட் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல படிக்கிறேன். கணவன் மனைவி உறவு வர்க்கத்திற்கு வர்க்கம் வேறுபடுகிறது. ஒரு பணக்கார குடும்பத்தில் இது வெறுமே உள்ளம் சார்ந்தது.
பிரிவுகள் இதயத்தில் வலி ஏற்படுத்தலாம். ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் அது நிதி பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். ஆனால் மனைவிக்கு பெரும்பாலும் பிறந்த வீடு என்ற புகலிடம் உதவிக்கு உள்ளது. ஒரு ஏழை குடும்பத்தில் இது முற்றிலும் வேறுபடுகிறது. கணவனும் மனைவியும் சேர்ந்து பயணிப்பதில்தான் அக்குடும்பத்தின் உயிர் வாழ்தல் அடங்கியுள்ளது. வீட்டை நிர்வகிப்பது, சமையல் மற்றும் குழந்தைகளை பராமரிப்பது ஆகியவற்றை மனைவி செய்தால்தான் கணவனால் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை ஈட்ட முடியும். கணவன் இல்லாமல் மனைவியாலும் குழந்தைகளை முறையாக வளர்க்க இயலாது. தாய் வீட்டு உதவியெல்லாம் ஏழைகளுக்கு கிடையாது. அங்கே தாயும் தந்தையுமே படிப்படியாக அந்நியமாகி கொண்டுள்ளனர். தாய் வீட்டு வறுமையை பங்கு போட்டுக் கொள்ள அவளது இடத்திற்கு அவளது சகோதரர்கள் மனைவிகள் வந்து விடுகின்றனர். இந்த உண்மைகளை கூழாங்கல் திரைப்படம் அழகாக மட்டுமல்ல மிக நுட்பமாகவும் சொல்கிறது. அல்லப்படும் ஒரு ஏழை மனைவியை திரையில் காட்டாமலேயே அவளது துயரங்களை உணர வைக்கிறது. எனவே இந்த ஆண்டின் வெண்புலி விருது கூழாங்கல் திரைப்படத்திற்கு வழங்கப்படுகிறது. இந்த விருதை வழங்க GM சுந்தர் சார் அவர்தான். பிகாஸ் அவரை நாங்கள் ஏன் இந்த விருது வழங்க கூப்பிடுறோம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே பேசிட்டாரு. He is the one first analyzed and told to me, வினோத் இது பாரு வேற மாதிரி ஒன்று பண்ண போகுதுன்னு சொன்னார். நானும் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ஏதோ வேற மாதிரி இருக்கே சார் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் கூழாங்கலை பற்றி. அண்ட் ஸோ அதனால் அவரு கொடுக்கறதா பெட்டர். வெண்புலி விருது, ஒயிட் டைகர் அவார்ட். மரியாதைக்குரியவர்களே, 2023 கேப் விருதுகள் வரிசையில் மிக அரிய விருதாக கருதப்படும் விருது வெண்புலி விருது. இவ்விருதுக்கு கதை, திரைக்கதை, இயக்கம், சிறந்த திரைப்படம் என்ற 4 துறைகளிலும் முதன்முறையாக பரிந்துரைக்கப்பட்டு தன் அசாதாரண திரைமொழியால் கூழாங்கல் என்ற திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் திரு PS வினோத்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறது கேப் விருதுகள். சின்ன கூதி உள்ள உன் குண்டி திமிர இன்னைக்கு இறக்குறா இல்லைன்னு பாடுறா. எல்லாம் அதான் சொல்லி விட்ட படம். நாய் செத்த நாய். The original director. The original director. And again, the original director in Tamil cinema. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாகவதர் படமும் பார்த்துருக்கேன், P. சின்னப்பா படமும் பார்த்துருக்கிறேன், ஸ்ரீதர் சார் படமும் பார்த்துருக்கேன், பீம்சிங் சார் படமும் பார்த்துருக்கேன், பாலசன் சார் படத்துலையும் நடிச்சிருக்கேன், அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். பாரதி ராசா படத்துலையும் பார்த்துருக்கேன், வேர்ல்டு சினிமாவும் பார்த்துருக்கேன், வேர்ல்டு கிளாசிக்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் நிறையா. கொடாட்லேருந்து ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமா, நியோ ரியலிசம், சைலண்ட் ஈரா ஃபில்ம்ஸ், ஹாலிவுட் மியூசிக்கல்ஸ், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஃபில்ம் மேக்கிங்கில். ஐ யூஸ் டு கோ டு த ஃபில்ம் ஃபெஸ்டிவல். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. கூழாங்கல் படத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், யார் இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டீசர் பார்த்துட்டு நான் இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நான் தமிழ் சினிமாலேயே பார்க்கல. இது என்னோடய பர்செப்ஷன், என்னோடய வியூ பாயிண்ட், இது என்னோடய ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு அவார்டு கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு அந்த தகுதியே இல்லை. ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இஸ் எ கிரேட் மாஸ்டர். ஏன்னா இவ்வளோ படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு டைகர் அவார்டு கொடுக்கலன்னு எனக்கு ரொம்ப நாள் வருத்தமாக இருந்தது. அதையும் வாங்கிட்டார். ஏன்னா இவர் ஒரு அப்கமிங் யங் டெபு டைரக்டருக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரோட்டர்டாமில் இருக்கிற டைகர் அவார்டு தான். அப்புறம் நிறைய படத்தில் சிங்கப்பூர்